ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது தான். ஓகேங்களா, இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ இப்போ அதாவது ஃபைண்ட் த இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இன்வர்ஸ் அப்படின்னா இதுதான், நம்ம ஏ இன்வர்ஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா, ஸோ மேட்ரிக்ஸ்க்கு பேர் எதுவும் கொடுக்கல, நம்மளவே ஏன்னு வச்சுட்டு இது ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, 1/mod ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது தான் ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு மாடு ஏ கண்டுபிடிக்கணும், அதாவது வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம 1 by 1 கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னது ஃபஸ்ட்டு மாடு ஏ கண்டுபிடிக்க போகிறேன், அதாவது இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கொடுத்துருக்கதை நான் ஃபஸ்ட்டு எழுதணும், 1 2 6. ஸோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், அடுத்தது தேர்டு காலம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து கிராமர்ஸ் ரூலில் பார்த்துருப்போம். ஒரு மேட்ரிக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 காலம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 3 காலத்தை நம்ம எப்படி மாற்றுவோம், 5 காலம்ஸாக மாற்றுவோம். 5 காலம்ஸாக மாற்றிட்டு நம்ம அதோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணுறேன். 3 காலம் எழுதி முடிச்சுட்டு அகெயின் ஃபஸ்ட்டு காலத்தை ரிப்பீட் பண்ணுறேன், செகண்ட் காலத்தை ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்து எழுதும் போதோ இல்லை கொஸ்டின்ல இருந்து கொஸ்டினாக ஆன்சர் ஷீட்டில் எடுத்து எழுதும் போதோ கவனமாக மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்து எழுதுங்க. ஏன்னா நம்ம விடக்கூடிய ஒரு சின்ன தப்பும் என்டையராக அந்த சம்மே தப்பாகும். ஸோ அதனால் எடுத்து எழுதும்போது கவனம், எழுதுனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு -3ன்றதை நான் +3ன்னு எடுத்திருப்பேன். ஸோ -3ன்றதை போடுங்க. ஓகேங்களா, ஸோ எடுத்து எழுதுனதுக்கப்புறமும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் ரோல செகண்ட் நம்பர், தேர்ட் ரோல தேர்ட் நம்பர், இது மூணுமே அப்படியே குரூப் ஆக்குறேன், ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பாக்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ, இது மூணையும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 நம்பரில் 2 மைனஸ் அப்படின்றப்ப ஆன்சர் கண்டிப்பாக ப்ளஸ் தான். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 × 3 3, 3 × 1 3. ஓகேங்களா, அடுத்த 3 நம்பர் இதேமாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா 3 நம்பரில் 2 நம்பர் மைனஸ் அப்படின்றப்ப ஆன்சர் ப்ளஸ். ஓகேங்களா, 3 நம்பருமே மைனஸ் இருந்தால் ஆன்சர் மைனஸு, இல்லை ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ் இருந்தால் ஆன்சர் மைனஸு, 2 நம்பர் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் ப்ளஸ் தான். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் பண்ணுங்க, 3 3 6 are 18. ஓகேங்களா, ஸோ அடுத்த 3 நம்பர் பாக்ஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ், ஸோ ஆன்சர் வந்து மைனஸு, 1 × 2 2 2 2s are 4. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை போட்டு ஆன்சரை எழுதிட்டு தான் அடுத்த பாக்ஸ் போடுறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக செய்யலாம். மொத்தமாக பாக்ஸை போட்டு ஆன்சர் எழுதுறேன்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கப்புறம் 3 நம்பர் போட முடியாதனால ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸை போட்டு அகைன் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஃபஸ்ட் நம்பர் எடுத்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரோவில் ஃபஸ்ட் நம்பர், இதில் செகண்ட் நம்பர், இதில் தேர்ட் நம்பர் இருக்கிற மாதிரி நான் பாக்ஸ் போடுறேன். ஸோ இப்போ 3 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ்ன்றப்ப ஆன்சர் மைனஸ், மல்டிபிள் பண்ணிங்கன்னா 18 18 × 1 18. அடுத்த 3 நம்பர் பாக்ஸ் போடுங்க. 3 நம்பரில் 2 நம்பர் மைனஸ் அப்படின்றப்ப ஆன்சர் ப்ளஸ்ஸு. ஸோ 2 3s are 6, 6 × 1 6 தான். அடுத்த 3 நம்பர், ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மைனஸ்ன்றப்ப ஆன்சர் ப்ளஸ்ஸு, மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 அப்படின்றதான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் இருக்குது, கூட்டினீங்கன்னா 21 -4. ஓகேங்களா, ஸோ மைனஸ், ஸோ இதை பாருங்கள், இது மைனஸ் இது 2 ப்ளஸ் அப்படின்றப்ப மைனஸ் நம்பர் எழுதிட்டு அடுத்து ப்ளஸ்ஸை ஆட் பண்ணி எழுதின முடிச்சதுக்கப்புறம் நான் மைனஸ் எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ 6 + 2 8. ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் 2ஐயும் முடிச்சுட்டு அடுத்து மைனஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதையும் சிம்பிளை பண்ணுங்கள், 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு, அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 17 பெரிய நம்பர் சைனு ப்ளஸ், அதே தான் எழுதிருக்கேன். இந்த மைனஸை இங்கே எழுதுறேன். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 8 சாரி 18 - 8 10ன்னு வரும். பெரிய நம்பர் சைன் என்ன, மைனஸ், அப்போ -10. ஓகேங்களா, அதாவது 18லேருந்து 8 கழிச்சிட்டேன், பெரிய நம்பர் 18ன்றதுனால அடுத்து 18 பக்கத்தில் என்ன சைனோ அந்த சைனை எழுதிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா ப்ளஸ், அதாவது 2 மைனஸ் நம்பரே இல்லாமல் நடுவில் நம்பரே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ
இப்போ 17 + 10 27 இதுதான் வந்து ஏக்கான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அஜ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அஜ் ஏ கண்டுபிடிக்க போறேன். டு ஃபைண்ட் அஜ் ஏ. ஸோ அஜ் ஏ அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் பின்னாடி எழுதுறேன். ஸோ இதை நம்ம எழுதணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து பின்னாடி ஒயம் திருப்பி பார்க்கணுமேன்றக்காக இங்கே எழுதியிருக்கேன். ஒரே இதாக வரும்ட்டு. ஸோ இப்போ இதோட கோஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த ஒன்னோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கோஃபேக்டர் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 1னா இந்த ஒன்று இருக்கக்கூடிய காலத்தையும் அந்த ரோவையும் அப்படியே மறைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ காலத்தையும் ரோவையும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 4 நம்பரை நாங்கள் எழுதினாலே போதும் தான். ஸோ -3, -3, -2, -1. ஓகேங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு எழுதுவோம். அதுதான் வந்து என்னது? கோஃபேக்டர் ஆஃப் 1. 1க்கான கோஃபேக்டர். ஸோ இப்போ இதே மல்டிப்ளை பண்ணுங்க. நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான். -3 × -1 2 நம்பர் மைனஸ்ன்றப்ப பெருக்குனா ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். போட்டுட்டு மைனஸாக போட்டுருங்க. போட்டுட்டு கீழே இருந்து மேலே. ஸோ 2 × 3 2 மைனஸ், அப்போ ஆன்சர் ப்ளஸ். 2 3s are 6. ஓகேங்களா? ஸோ முன்னாடி 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இங்கே 2 நம்பர்ஸு. ஸோ இந்த கிராஸாக எடுக்கிறேன். எடுத்துட்டு இதே மல்டிப்ளை பண்ணுனா எனக்கு 3. அடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸாக போட்டு இங்கே கீழேருந்து எடுக்கிறேன். இது வந்து -× -+6. ஸோ இப்போ ஒரு 3 - 6. ஸோ அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணனா 3 - 3. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். கோஃபேக்டர் ஆஃப் 1. ஓகேங்களா? அப்போ இந்த 1 முடிச்சிட்டேன். அடுத்தது இது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான கோஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் -1. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா -1 இருக்கக்கூடிய காலம் இது. இதை எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து -1 இருக்கக்கூடிய ரோ இது. எதையும் கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடிய 4 நம்பர் 2 -3 6 -1. ஓகேங்களா? அதான் எழுத போகிறேன். ஸோ 2 -3 6 -1. ஓகேங்களா? இங்கே சொன்ன மாதிரி மேலே இருந்து கீழே இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். 2 × -1 -2. மைனஸ் கீழே இருந்து மேலே இருக்குது. ஓகேங்களா? இந்த மைனஸ் காமன் மைனஸ். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரக்கூடியது -18. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2 மைனஸ் பக்கத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ -2 ப்ளஸ்ன்னு மாற்றிட்டு 18. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பில் நம்ம எழுதியே செய்யலாம். ஒன்றும் நம்மளுக்கு அவசரமே கிடையாது. பொறுமையாக சம்மே செய்வோம். ஏன்னா சிலர் வந்து இதில் வந்து டேரெக்டாக ஆன்சர் எழுதுறேன்ட்டு ஆன்சரை தப்பாக தான் எழுதுறாங்க நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை எடுத்து எழுதிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ -2 இங்கே வந்து 18 என்ன வரும்? ஆன்சரு 16 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ் வேறு சைன்றப்ப. இன்னொன்று நம்ம இதில் நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிளேஸ் வேல்யூ. இது ப்ளஸ்ஸுனா இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் 3x3 இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பிளேஸ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஒரு டிட்டர்மினன்ட்ல. ஸோ அப்போ இதோட பிளேஸ் வேல்யூ 1ஓட பிளேஸ் வேல்யூ 1 தான். பட் -1க்கான பிளேஸ் வேல்யூ -1ன்றது மைனஸ்ன்றது இந்த மைனஸு 1ஓட வேல்யூ. ஆனால் இந்த மைனஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து பிளேஸ் வேல்யூ. ஸோ அப்போ இந்த -1க்கு நான் கோஃபேக்டர் எடுத்தால் 16 வருதா? இதோட பிளேஸ் வேல்யூ மைனஸ் இருக்கா? இந்த மைனஸை நான் இங்கே சேர்க்கணும். ஓகேங்களா? அதை மறந்துடக்கூடாது. ஸோ இதை இங்கே சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டலாம். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நம்ம முன்னாடி மைனஸ் போட்டோம்னா இந்த இடத்துல மைனஸ்ன்னு போட்டு -× -+ன்னு எழுதுவோம். ஸோ அது ஒரு தப்பு பண்ணுவோம் நம்ம. அதனால இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டு பழக வேணாம். டைரெக்டாக மைனஸ் போடுவோம். ஓகேங்களா? கோஃபேக்டர் ஆஃப் -1ன்றப்ப இந்த மைனஸை டைரெக்டாக ஆன்சரோட கொண்டு வந்து எழுதுங்க. இங்கே மைனஸ் போட்டு பழகணும் அப்படின்னா இங்கே மைனஸ் போடுவோம். -× +2ன்னு போடுவோம். 18 + 2 20ன்னு ஆன்சர் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பண்ணுற தப்புகள். அதனால நான் அதை சொல்கிறேன். மைனஸ் இங்கே போட வேணாம். டைரெக்டாக ஆன்சரில் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் கோஃபேக்டர் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ இந்த 1ன்றப்ப இந்த காலத்தையும் இந்த ரோவையும் கட் பண்ணீங்கன்னா மீதி என்ன இருக்கக்கூடியது 2 - 3 6 - 2. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எழுதுறேன். 2 - 3 6 - 2. ஸோ இப்போ இதோட இது எழுதுனீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4. ஓகேங்களா? ஒரு மைனஸ் இருக்குது அதனால் மைனஸை போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுனா 3 6 are 18. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -18. ஸோ இதோட ஆன்சர் பாருங்க -4 2 மைனஸ் நம்பர் இடையில இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது +18. ஓகேங்களா?
ஸோ அப்போ -4 + 18 மைனஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 14, பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ன்றப்ப +14. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 2. இந்த 2க்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ன்றது மைனஸ் பிளேஸ் வேல்யூ. ஸோ அப்போ வர்ற ஆன்சரில் ஃபைனலாக நான் மைனஸை சேர்க்கணும். மைனஸில் வச்சுக்கோங்க. ஸோ 2வோட கோஃபேக்டர் எடுக்கிறேன் அப்படின்றப்ப இந்த காலத்தை அப்படியே கட் பண்ணிடலாம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரோவையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்காது, இந்த ரோவை கட் பண்ணிடுவேன், இந்த காலத்தையும் கட் பண்ணிடுவேன். மீதி இருக்கக்கூடியது -1, 1, -2, -1. ஸோ இதைத்தான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் 2க்கு எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்றப்ப எனக்கு வந்து வரக்கூடியது என்னது -1, 1, -2, -1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எழுதுகிறேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது மைனஸாக போட்டுக்கோங்க. -2 × 1 -2. ஸோ அடுத்த ஆன்சர் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. 1 + 2 என்ன வரும்? 3. பட் வந்து இந்த 2க்கான பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கா? ஸோ இந்த மைனஸை இங்கே ஆன்சரில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது -3க்கான பிளேஸ் வேல்யூ. ஸோ -3ன்றப்ப இந்த காலத்தை ஃபுல்லாக நான் அப்படியே எடுத்துடலாம். இந்த காலத்தை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ரோவை கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? -3க்கான காலம் இது, -3க்கான ரோ இந்த பேப்பரில் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 4 நம்பரையும் நான் எழுதலாம். என்னென்ன இருக்குது? 1, 1, 6, -1. ஸோ இதை மட்டும் நான் எழுதுகிறேன். ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் -3 அப்படின்றப்ப 1, 1, 6, -1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். 1 × 1 -1, 1 × -1 -1. அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே வரக்கூடியது 6 × 1 6. ஸோ ரெண்டுமே பாருங்க -1 -6. ஸோ -7. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான், டைரெக்டாக எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க. கோஃபேக்டர் ஆஃப் இந்த -3. ஓகேங்களா? ஸோ இந்த -3ன்றப்ப இது இந்த பிளேஸ் வேல்யூ மைனஸ். ஸோ வர்ற ஆன்சரில் மைனஸை சேர்க்கணும். அதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலத்தை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா -3ன்றப்ப இந்த காலத்தை கட் பண்ணிட்டேன், இந்த ரோவையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ மீதி எனக்கு இருக்கக்கூடியது 1 -1 6 -2. ஸோ அதான் எழுத போகிறேன். ஸோ -3ன்றப்ப 1 -1 6 -2. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நடுவில் போட்டிருக்கேன், மைனஸ் சைடில் போட்டு எழுதுங்க. எப்போவுமே நடுவில் போட்டிங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 1 × -2 -2. அடுத்து ஒரு மைனஸை போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. 6 × -1. இந்த படம் நடுவில் இருக்கிறதுனால மைனஸை மறக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால தான் எப்போவுமே நம்பரை ஒட்டி எழுதுங்க. 6 × -1 -6. ஸோ -2 2 மைனஸ் நடுவில் நம்பரே இல்லாமல் வந்து அது ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். +6. ஸோ அப்போ ஒரு நம்பர் மைனஸ், ஒரு நம்பர் ப்ளஸ். பெரிய நம்பர் அந்த சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்கிறது ப்ளஸ். அதை அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 6 எடுக்க போகிறேன். ஸோ 6ன்றப்ப 6க்கான ரோவை கட் பண்ணுங்க, 6க்கான காலத்தை கட் பண்ணுங்க. மீதி இருக்கக்கூடியது -1 1 -3 -3. ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். ஸ்டூடெண்ட் இது வந்து சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்லை. ஃபார்முலா எதுவும் இல்லை. இதில் நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஏ இன்வெர்ஸ்ன்ற ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுங்க. -1 × -3 ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால ஆன்சர் ப்ளஸ். மைனஸாக போட்டு இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 × -1 சரி -3 × +1 -3. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. ஸோ ஆன்சர் 6. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்று மறந்துட்டோம். இந்த பிளேஸ் வேல்யூ இங்கே இடத்துல சொன்னோம் இல்லையா? இந்த -3க்கு பிளேஸ் வேல்யூ மைனஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட மறந்துட்டோம். அதனால மைனஸாக போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் கவனமாக செய்யணும். எழுதி முடிச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் வேல்யூலாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ -2 எடுக்கிறேன். -2க்கான பிளேஸ் வேல்யூ மைனஸ். அப்போ வர்ற ஆன்சரில் மைனஸ் சேர்க்கணும். -2 இருக்கக்கூடிய காலத்தையும் -2 இருக்கக்கூடிய ரோவையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 1 2 1 -3. ஓகேங்களா? அப்போ ஃபேக்டர் ஆஃப் -2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 1 2 -3. ஓகேங்களா? ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் -3 மைனஸாக போட்டு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்க 2. ஸோ -3 -2 ரெண்டுமே சேம் சைன் அப்படின்றப்ப ஆட் பண்ணிடலாம். அதே சைனை ஆட் பண்ணி -5. பட் வந்து இந்த -2க்கான பிளேஸ் வேல்யூ மைனஸ் அப்படின்றதுனால வர்ற ஆன்சரோட மைனஸ் சேர்க்கணும்.
ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் கொஞ்சம் மாற்றிருக்கும் முதல்ல பார்க்கும்போது. அடுத்தது அகைன் கோஃபேக்டர் ஆஃப் -1. ஓகேங்களா? ஸோ இதோட கோஃபேக்டரை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த -1 இருக்கக்கூடிய காலத்தையும் அந்த -1 இருக்கக்கூடிய ரோவையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி எனக்கு இருக்கக்கூடியது 1, -1, 2, -3. ஸோ இதைத்தான் நான் எழுத போகிறேன். ஸோ 1, -1, 2, -3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 × -3 -3 ப்ராக்கெட்டு மைனஸாக போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × -1 -2. ஸோ ஆன்சர் -3. 2 மைனஸ் நடுவில் நம்பரே இல்லாமல் இருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ ஒரு நம்பர் மைனஸு, ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. மைனஸ் இருக்க நம்பர் கிடையாது. எது பெரிய நம்பரோ இங்கே இருந்தாலும் அதை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் மைனஸ். ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இந்த கோஃபேக்டர். ஸோ இப்போ இது வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்குமான கோஃபேக்டர். அப்போ நான் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறேன், கோஃபேக்டர் ஆஃப் ஏ எழுத போகிறேன். ஓகேங்களா? கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன எழுதணும்ன்றதை பாருங்க. இங்கே இது ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா 1க்கான கோஃபேக்டர் -3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். -1க்கான கோஃபேக்டர் 18 கண்டுபிடிச்சிக்குமா? ஸோ அப்போ இந்த 1 இருக்க இடத்துல -3 வரணும், -1 இருக்க இடத்துல 18 வரணும். இந்த 1க்கான கோஃபேக்டர் -18. ஓகேங்களா? ஸோ இது வந்து -16. ஓகே, இந்த 1க்கான கோஃபேக்டர் -18னா ஸோ இந்த 1 இருக்க இடத்துல -18. 2க்கான கோஃபேக்டர் இங்கே இருக்குது, என்ன இருக்குது, -3. 2க்கான கோஃபேக்டர் -3. அப்போ இந்த 2 இருக்க இடத்துல -3 எழுதணும். ஸோ அதுதான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்றது. ஓகேங்களா? எழுதலாமா? ஸோ இப்போ 1 இருக்க இடத்துல என்ன இருக்குது, -3. அடுத்தது -1 இருக்க இடத்துல -16. இங்கே வந்து 14. இங்கே -3. இங்கே வந்து -7, -4, 6, 5, -1. ஓகேங்களா? ஸோ இது கோஃபேக்டர் ஆஃப் ஏ. பட் நம்மளுக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, அட்ஜ் ஆஃப் ஏ தான் இருக்குது. ஸோ அப்போ அட்ஜ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ அட்ஜ் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா கோஃபேக்டர் ஆஃப் ஏ. ஸோ அந்த கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்றதோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜ் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அட்ஜ் ஏக்கு. ஓகேங்களா? ஸோ அட்ஜ் ஏ ஈக்குவல் டு கோஃபேக்டர் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சி வச்சோம் முந்தின பக்கம். ஸோ இங்கே இருக்கிறது இந்த காலத்தை அப்படியே ரோவாக எழுத போகிறேன். ஸோ -3 -3 6ன்றதை நான் -3 -3 6 அப்படின்னு எழுத போகிறேன். அதே மாதிரி இந்த காலத்தை செகண்ட் ரோவாகவும் இந்த தேர்ட் காலத்தை தேர்ட் ரோவாகவும் எழுத போகிறேன். 14 -4 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது கோஃபேக்டர் ஆஃப் ஏவோட டிரான்ஸ்போஸ், அதாவது அட்ஜ் ஏ. இப்போ நம்ம எழுதலாமா, ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா 1/mod A இன்ட்டு அட்ஜ் ஏ அப்படின்றது ஃபார்முலா. ஸோ இங்கே mod ஏக்கு நம்ம வந்து 27 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். mod ஏ இருக்க இடத்துல 27 போட்டிருக்கேன். அட்ஜ் ஏ இருக்க இடத்துல அந்த டிட்டர்மினன்ட் மேலே கண்டுபிடிச்சதை அப்படியே எழுதுறேன். -7, 5, 14, -4, 1. ஸ்டூடெண்ட்ஸ் இதோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டாலும் சரி தான். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனலாக நான் வந்து இந்த 27ன்றது இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் காமன் அப்படின்றதுனால இது வந்து டிவைடட் பை 27. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே -3/27, -3/27, 6/27 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனாக 27 போட்டும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் இன்னொரு ஸ்டெப்பு செய்யலாம். என்ன அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப், அதாவது 3 இருக்குது இங்கே 27னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்றப்ப 3 டேபிளால் என்னால் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இது 9 வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு -1/9. அடுத்தது -1/9. இதை கட் பண்ணிங்கன்னா 2/9. ஸோ இதை வந்து கட் பண்ண முடியாது. 16 -16/27 இதையுமே கட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது எதுவுமே கட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை அப்படியே எழுதிடலாம். ஸோ இப்போ இதில் எனக்கு இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை அதுக்கு அடுத்து இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் ஓகே தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு.
வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோல அடுத்த சம்ல மீட் பண்ணுவோம்.